அல்லேலூயா. வாக்குத்தத்த வார்த்தைக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் நமக்கு தந்த அந்த ஆசீர்வாதமான வார்த்தையை நாம் வாசிப்போம். ஆபகூக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இந்த வசனத்தில் கர்த்தர் நமக்கு குறிப்பிட விரும்பும் ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அது நிச்சயமாய் வரும். அல்லேலூயா. surely it will come. கண்டிப்பா அது வரும். அது இனிமே தாமதிக்காது, இனிமே டிலே ஆகாது, இனிமே தடைப்படாது. அந்த அது அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் தரிசனம் என்பது இந்த வார்த்தையை மையமாய் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க என்னை குறித்த ஒரு மேலான தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்? அந்த தரிசனத்தின் அடிப்படையில் தான் என் வாழ்க்கையை கர்த்தர் அமைத்து என்னை நடத்துவார். அல்லேலூயா. அப்போ அந்த தரிசனத்தின் நிறைவேறுதல் நிச்சயமாக வரப்போகுது. ஆண்டவர் சொல்கிறாரு, கடந்தோடுகிறவன் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் அவன் பார்க்கும்போது அவன் கண்ணில் பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி எழுதி வைன்றார். அல்லேலூயா. நீங்கள் கொஞ்சம் பைக்லையோ கார்லையோ பஸ்லையோ ட்ரெயின்லையோ ட்ராவல் பண்ணும்போது செவரில் சில இதெல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க, அப்படிதானா? அந்த சின்ன எழுத்துக்களை நீங்கள் வேகமாக கிராஸ் பண்ணும்போது முழுசாக நிச்சய முடியாது, வாசிக்க முடியாது. கொஞ்சம் பெரிய எழுத்தாக எழுதியிருந்தால் கொஞ்சம் கெஸ் பண்ணலாம். ஆமேன். அல்லேலூயா. அந்த வேகத்தை பொறுத்து கடந்தோடுகிற வேகமாக ஓடுறவன் வாசிக்கும்போது அவன் கண்ணில் எழுதப்பட்ட எல்லாம் தெளிவாக நினச்சிக்கணும், தெரியணும். அப்போது அது மிக தெளிவாக தெரியணும்னா நல்ல பெரிய சைஸில் நல்ல பார்த்து வாசிக்கிற மாதிரி, எவ்வளோ வேகமாக ஓடினாலும் வாசிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் நிச்சயமாக வருன்றார். அப்போ எத்தனை பேர் நம்புறீங்க உங்களை குறித்து எழுதப்பட்டவைகள் நிச்சயமாக வரப்போகுது? அல்லேலூயா. இந்த பைபிள் உங்களை குறித்து நிறைய எழுதி வச்சிருக்கு. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இந்த உலகத்தை குறித்து நிறைய எழுதப்பட்டிருக்கு. ஆமென். அல்லேலூயா. தேவ மனிதர்களுடைய வாழ்வை மையமாக கொண்டு நமக்கு என்னெல்லாம் கர்த்தர் செய்ய போகிறார், நம்முடைய வாழ்க்கை எப்படிலாம் இருக்க போகிறது என்பது இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு நாளும் மறக்கப்படாது, அது ஒரு நாளும் மறைக்கவும் படாது. அது கடந்தோடுகிறவன் வாசிக்கிறதற்கு ஏற்றார் போல எழுதப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் என்ன நடக்க போகிறதோ அது சீக்கிரமாக நடக்க போகுது, அது நிச்சயமாக நடக்க போகுது. இதுவரைக்கும் எழுத்து வடிவில் இருந்தது இனிமேல் செயல் வடிவில் மாறப்போகிறது. அல்லேலூயா. இதுவரைக்கும் உங்களை குறித்து சொல்லப்பட்டதெல்லாம் நடக்க போகுது. இதுவரைக்கும் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டதெல்லாம் நிறைவேறப் போகிறது. அது உங்களுக்கு எப்படி எந்த விதத்தில் வெளிப்படுத்தப்பட்டதோ உங்கள் வாழ்வை குறித்த தேவன் நோக்கம், உங்களை ஏன் கர்த்தர் தெரிந்தெடுத்தார், இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பு உங்களுக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்பட என்ன காரணம், ஆவிக்குரிய ஒரு சபையில் நீங்கள் அங்கத்துவம் வகிப்பதற்கு தேவன் என்ன நோக்கமுடையவராக இருக்கிறார், உங்கள் எதிர்காலத்தை வைத்து ஆண்டவர் என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறார், உங்களை எப்படி பயன்படுத்த விரும்புகிறார், உங்களை எப்படி ஆசீர்வாதமான வாய்க்காலாய் மாற்ற போகிறார், இது எல்லாம் நிச்சயமா வரப்போகுது. அல்லேலூயா. இனி நீங்க யாரும் பயனற்றவர்களாய் இருக்க போகிறது இல்லை. இனி நீங்க யாரும் உபயோகம் இல்லாதவர்களாய் இருக்க போகிறது இல்லை. இனி நீங்கள் யாரும் சாதாரணமானவர்களாய் இருக்க போகிறது இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் உங்க ஒவ்வொருத்தரை குறித்து என்ன வச்சிருக்கிறாரோ அது எல்லாம் நிச்சயமா என்ன செய்ய போகுது? வரப்போகிறது. அல்லேலூயா. அவசர செய்தி வருது யோசேப்புக்கு. காவல் கிடங்கில் இருக்கிறான். கமான், உன்னைய மீட் பண்ணுறதுக்கு இந்த தேசத்தினுடைய ராஜா வெயிட் பண்ணுறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எமர்ஜென்சி காலிங் உங்களுக்கு வரப்போகுது. அவசர அழைப்பு உங்களுக்கு வரப்போகுது. மிக முக்கியமான ஒரு நபரை சந்திக்கிறதற்கு ஒரு அழைப்பு வரும். அது நிச்சயமாக வரும். ஏன்னா உங்கள் மேலே இருக்கிற தரிசனம் பெரிது.
யோசேப்பே, உன்னை வச்சு தேசத்தையே போஷிக்கணும். யோசேப்பே, நீ ஒரு பெரிய ரட்சகன். யோசேப்பே, யூதாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன் மேலே தான் இருக்குது. அல்லேலூயா. தேவனுடைய திட்டத்தின் நிறைவேறுதலிலே நீ ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுற ஆளு. நீ காவல் கடங்களை அடைக்கப்பட்டிருந்த காலம் முடிவுக்கு வருது. உனக்கு பூட்டப்பட்டிருந்த கதவு திறக்கப்பட போகிறது. உனக்கு விமோச்சனை இல்லை, நீ வெளியில் வர்றதுக்கு வழியே இல்லை என்கிற நிலைமை மாறப்போகிறது. உன்னை அவசரமாக கர்த்தர் வெளி உலகத்திற்கு கொண்டு வர போகிறார். உன்னை அவசரமாக அநேகருக்கு அறிமுகப்படுத்த போகிறார். உனக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை, தாளந்து, ஞான, அனுபவம் பயன்பட போகிற காலம் வரும். அல்லேலூயா. உங்க மேல கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் வெளிப்பட ஒரு அவசர அழைப்பு வரும். அல்லேலூயா. கண்டிப்பா வருங்க, அவசர அழைப்பு வரும். தாவீதே, நீ வனாந்தரத்தில் ஆட மேய்ச்சிட்டு இருக்கலாம்ப்பா. வீட்டில் உனக்கு என்ன நடக்குங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படாமல் இருக்கலாம். நீ வீட்டில் எல்லாருக்கும் இளையவனாக இருக்கலாம், ஏளனமாக பார்க்கப்படுகிறவனாக இருக்கலாம். உன்னைய யாருமே மைண்ட் பண்ணாமல் இருக்கலாம். ராஜரீக அபிஷேகத்திற்கு உனக்கெல்லாம் தகுதியே இல்லைன்னு சொல்லி அவங்களே முடிவு பண்ணியிருக்கலாம். ஆனால் உன்னை குறித்த தேவ திட்டத்திற்கு நீ வனாந்தரத்தில் இருந்தாலும் உன்னை தேடி ஆள் வரும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? உங்களை தேடி ஆள் வருவாங்கங்க. அல்லேலூயா. அவசர அழைப்பு மாத்திரமல்ல, உங்களுக்கு ஆள் வந்து உங்களை அழைத்து கொண்டு போக ஒரு நாள் வரும். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. எப்போ வருவாங்க, ஏன் வராங்க உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களிடத்திற்கு ஒரு ஆள் அனுப்பப்படுவான். ஆமென் சொல்லுங்க. உங்களை அழைத்து வர சொல்லி நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ உங்கள் மேலே ராஜரீக அபிஷேகம் ஊற்றப்பட போகிற நாள் வரப்போகுது. காட்டில் அலைஞ்சி திரிஞ்ச காலத்துக்கு முடிவு வரப்போகுது. வனாந்திரத்தில் வாழ்ந்த காலத்துக்கு முடிவு வரப்போகுது. தன்னன் தனிமையாக வாசித்து, இசைகளை வாசித்து, பாடல்களை பாடி கர்த்தரை துதித்து கொண்டிருந்த காலத்துக்கு முடிவு வரப்போது. யாராலும் விசாரிக்கப்படாதபடி வாழ்ந்த காலத்திற்கு ஒரு முடிவு வரப்போகிறது. முக்கியத்துவம் கொடுக்கப்படாத நபராக இருந்த நிலைமைக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. நீங்க தான் விசேஷமான நபர் என்று எல்லா கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை நியமிக்கும் நாள் வரும். உங்களுக்கு தான் அந்த பொறுப்பு என்று உங்க கையில பொறுப்பு ஒப்படைக்கப்படும் நேரம் வரும். எத்தனை பேருக்கு நான் சொல்றதெல்லாம் புரியுது? அப்ப இதை இன்னைக்கு உங்க ஸ்லாங்ல, உங்க லாங்குவேஜில் சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்ன செய்யும்? கண்டிப்பாக வரும். உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் லெட்டர் வரும். உங்களுக்காக ஒரு புது ஜீவோ போடப்படும். உங்களுக்காக ஒரு புது கவர்மெண்ட் ஆர்டரே வரும். அல்லேலூயா. உங்களுக்காக ஒரு இமெயில் வரும். உங்களுக்காக ஒரு ஸ்பீட் போஸ்ட், ரெஜிஸ்டர் போஸ்ட் வரும். உங்களுக்கு ஒரு தபால் வரும். அல்லேலூயா. உங்க உயர்வுக்கு, உங்க ஆசீர்வாதத்திற்கு உங்களுக்கு ஒரு அழைப்பு கண்டிப்பா வரும். அல்லேலூயா. மோசே 80 வயசு ஆயிட்டு நீ கவலைப்படாதப்பா. அரண்மனை வாழ்க்கை பறி போயிட்டேன்னு சொல்லி நீ அங்கலாய்க்காதப்பா. வனாந்தரத்தில் மாமனார் ஆடுகளை மேய்ச்சிட்டு வாய் கூட சரியாக பேச முடியாத திக்கு வாயும் மந்த நாவமாக மாறிட்டானே அப்படி நீ நினைக்காத. பற்றி எரிகிற முட்செடியின் மூலமாய் மறைந்து கிடக்கிற தரிசனம் வெளிப்படும் காலம் வரும். உன் அழைப்பு புதுப்பிக்கப்படும் நேரம் வரும். உன்னை சாகாம ஆண்டவர் ஏன் உயிரோட வச்சாருங்கிற நோக்கம் வெளிப்படும். அந்த திட்டம் வெளிப்படும். அதற்கான இடம் வரும். அதற்கான சூழ்நிலைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வருவோம். அதற்காக கர்த்தர் உன்னை ஏவி நடத்துவோம். அப்படிப்பட்ட கர்த்தர் ஒரு காட்சியை உனக்கு காண்பிப்போர். அல்லேலூயா. காலம் வீணாய் போச்சுன்னு நீங்க நினைக்க வேண்டாம். வருஷம் கடந்து போச்சுன்னு நீங்க நினைக்க வேண்டாம். வயது ஆகி போச்சு நீங்க நினைக்க வேண்டாம். தரிசனம் உண்டு. அது நிச்சயம் நிறைவேறும். பற்றி எரிகிற முட்செடியில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி இன்னும் ஒரு 40 வருஷம் ஒரு கிரேட் லீடரா கர்த்தர் அவனை பயன்படுத்த முடிந்தது அப்படிங்கிறது இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டதை நீங்கள் நம்புனீங்கன்னா உங்களுக்கும் சாப்டர் க்ளோஸ் ஆகலை. உங்களுக்கும் காலம் முடியலை. உங்களுக்கு ஒரு நியூ ஏஜ் இருக்கு. உங்களுக்கு ஒரு நியூ சாப்டர் இருக்கு. உங்களுக்கு ஒரு புதிய அத்தியாயம் இருக்கு. உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பம் இருக்கு. உங்களுக்கு ஒரு புதிய துவக்கம் இருக்கிறது. அல்லேலூயா.
ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் தரிசனத்திற்காக கொண்டு வருவார். நீங்கள் யாருமே சாதாரணமான ஆட்கள் அல்ல. அல்லேலூயா. மீனை பிடிச்சிட்டு இருந்தவங்களுக்கு நேராக ஆண்டவர் போய் போட்டில் ஏறி பிரசங்கம் பண்ணி அவங்களுக்கு பிரமிப்பை உண்டாக்கி, என் பின்னாடி வா, உன்னை மனுஷரை பிடிக்கிறவங்களாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பை கொடுத்தது போல் ஆண்டுடைய அழைப்பும் உங்களுக்கு வரும். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு தேவைங்கிற அழைப்பு உங்களுக்கு என்ன செய்யும்? வரும். உங்களை கர்த்தர் மனுஷர்களை பிடிக்க தான் தெரிந்து கொண்டார் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தும் காலம் வரும். உங்க மேல இருக்கிறது ஒரு டிவைன் காலிங் என்பது வெளிப்படும் காலம் வரும். அது ஒரு தெய்வீக அழைப்பு என்பதை நீங்கள் அறியும் காலம் வரும். அல்லேலூயா. மேத்யூ, லேவி, நீ ஆயத்துறையில் உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் என் பின்னாடி வா அப்படின்னு இயேசு அவனை அழைத்த போது அவன் ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு சீஷனாக, புதிய ஏற்பாட்டு திருச்சபையின் ஒரு அப்போஸ்தலனாக, இன்றைக்கும் நம்முடைய கரங்களில் இருக்கும் வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவின் வரலாறை எழுதும் ஒரு ஆசிரியனாக அவன் பயன்பட்டது போல நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ப்ரொஃபஷனில் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு பிரேக் த்ரூவை உங்களுக்கு கொண்டு வருவார். இப்படிப்பட்ட ஒரு டர்னிங் பாயிண்டை கர்த்தர் கொண்டு வருவா. இதுவரைக்கும் நீ உலகத்துக்கு வேலை செஞ்சது போதும், இனிமேல் நீ எனக்கு வேலை செய்யவா அப்படின்னு கர்த்தர் உங்களை கூப்பிடுற காலம் வரும். அல்லேலூயா. அரசாங்கத்துக்கு நீ வேலை செஞ்சது போதும், இனிமேல் பரலோக கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்ய நீ வா அப்படின்னு கர்த்தர் உங்களை அழைக்கும் காலம் வரும். ஏன்னா தரிசனம் அதுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் காத்திரு, அது பொய் சொல்லாது, அது நிச்சயம் வரும். சின்ன வயசில் என் மேல் அந்த அழைப்பு உண்டு. சின்ன வயசில் அதற்கான தரிசனங்கள் எனக்கு உண்டு. ஆனால் அப்போலாம் அதற்கான வழிகள் திறக்கப்படலை. இப்போ காலம் போயிட்டு, இப்போ எல்லா சூழ்நிலையும் மாறிட்டு, இதுக்கு மேலே நான் என்ன செய்கிறது? இல்லை இல்லை, தரிசனம் ஒரு நாள் அழியாது, அது நிச்சயமாக வரும். அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வரும். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? தூர தேசத்திலேருந்து நற்செய்தி வரும், கிழக்கிலேருந்து நற்செய்தி உங்களுக்கு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இந்த மாதம் நிறைய குட் நியூஸை நீங்கள் கேட்க போகிறீங்க. நிறைய நல்ல செய்திகளெல்லாம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? கேட்க போகிறீங்க. அப்படிப்பட்ட செய்திகளெல்லாம் நீங்கள் கேட்க கர்த்தர் சூழ்நிலைகளை தருவார். விரும்பினது வரும்போதுன்னு பைபிளில் இருக்கா? அப்போ நீங்கள் விரும்பினதெல்லாம் வரும். அல்லேலூயா. அதுங்கிறதுக்கு நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்களும் ஆண்டுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகள். நீங்கள் நீதிமான்கள் என்கிற ஸ்தானத்தில் கர்த்தரால் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எதெல்லாம் உங்கள் மன விருப்பமாக ஆண்டவரை இதை நிறைவேற்றும் சொல்லி ஜெபம் பண்ணீங்களோ அந்த மன விருப்பங்கள் நிறைவேறும். உங்களுடைய விருப்பங்களை கர்த்தர் என்ன செய்வார்? கண்டிப்பாக நிறைவேற்றுவார். எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? நான் நம்புகிறது அவராலே வரும். சில காரியத்துக்கு நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கீங்க. சில ஜெபத்தை பண்ணி பல வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சில ஜெபங்களை செய்து அதில் நிறைய தடை இருந்தாலும், அதில் நிறைய தாமதம் இருந்தாலும், நம்பிக்கையை அதிலேருந்து எடுத்து போடாமல் தொடர்ந்து விசுவாசத்தோடு நீங்கள் காத்திருக்கீங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொல்ல, நீங்கள் நம்புறது கண்டிப்பாக வரும். உங்கள் குடும்பத்தின் ரட்சிப்பை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருவார். பொருளாதார நன்மைகளை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் காத்திருக்கீங்களே, அதனால் கண்டிப்பாக அதை உங்களுக்கு தருவார். ஆனால் நீங்கள் நம்புறதெல்லாம் அவரால் வரும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஜெயமோ கர்த்தரால் வரும்னு எத்தனை தடவை அறிக்கை பண்ணியிருக்கீங்க? அல்லேலூயா. இந்த மாதம் உங்கள் காரியங்கள் எல்லாம் வெற்றியாக மாறும். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். ஆமென். உங்கள் காரியங்கள் எல்லாம் சக்ஸஸாக மாறும். ஏன்னா நீங்கள் அதற்காக நிறைய முயற்சி பண்ணியிருக்கீங்க, அதற்காக நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதற்காக நிறைய கிரயம் செலுத்தியிருக்கீங்க, அதற்காக ராத்திரி பகலாக உழைச்சிருக்கீங்க, அதற்காக உங்கள் பலனெல்லாம் கொடுத்துருக்கீங்க. அதனால் ஆண்டவர் வெற்றியை தருவார். அதனால் இந்த மாதம் உங்கள் காரியங்களெல்லாம் வெற்றியாக இருக்கும். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அப்போ நீங்கள் செய்கிற காரியெல்லாம் கைகூடும். ஆமென் சொல்லுங்கள். உங்கள் காரியம் எதுவும் பாதியில் நின்று போகாது. உங்கள் காரியெல்லாம் தொட்டதெல்லாம் என்ன செய்யும்? தொடர்ந்து நடக்க கர்த்தர் என்ன செய்வார்? உதவி செய்வார். அது நிச்சயமாக வரும். அல்லேலூயா. அதனால் அதுங்கிறதுல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ
அதெல்லாம் ப்ராக்கெட்டில் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இது எல்லாம் இந்த மாதம் என்ன செய்ய போகுது? வரும் அப்படிங்கிறது இல்லாமல் அந்த இடையில ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, நிச்சயமாக. ஹல்லேலூயா. அப்போ நிச்சயமான கன்ஃபார்மாக நீங்கள் இதுக்கு மேலே டவுட்டுக்கு இடம் கொடுக்கவே வேண்டாம், சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கவே வேண்டாம். ஆண்டவர் ஷுவர்லின்னு சொல்லிட்டார், கண்டிப்பான்னு சொல்லிட்டார். மனுஷன் சொன்னால் கண்டிப்பாங்கிறதுல நீங்கள் சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஆனால் கர்த்தர் கண்டிப்பாக நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டான்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கொஞ்சம் கூட சந்தேகப்பட வேண்டாம். ஆண்டவர் நிச்சயமான்னு சொன்னார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகான்னு சொன்னார். நிறைய பிரச்சனைக்கு முடிவு வந்துடும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இந்த 8 மாதங்களை கடந்த 9வது மாதத்துக்கு வந்திருக்கீங்க. பழைய பிரச்சனைகள் அத்தனையும் முடிவுக்கு வந்துடும். அல்லேலூயா. நிறைய காரியங்களுக்கு தீர்வு வரும், நிறைய சொல்யூஷனை கர்த்தர் தருவார். அதனால் நிச்சயமான ஆண்டவர் சொல்லிட்டார். நீங்கள் சந்தேகத்துக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. உறுதியாக கர்த்தர் இதை செய்வார். ஆமென். அந்த வசனம் முடியும் போது அது ஒரு வார்த்தையோட முடியுது, அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா. அப்போ அது நிச்சயமாக வரும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்போ இந்த மாதம் உங்கள் வெயிட் இஸ் ஓவர். நீங்கள் காத்திருந்தீங்கள, இன்னும் காத்திருன்னு ஆண்டவர் சொல்ல போகிறதில்ல. நீ இன்னும் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தாமதிக்காமல் உன் கையில் சீக்கிரமாக கொடுத்துருவேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதம் எல்லாமே துரிதமாக நடக்க போகுது, வேகமாக நடக்க போகுது. எப்படி யோசேப்பு துரிதமாக கொண்டு வரப்பட்டான், டக்கு டக்குன்னு அவனை ஷேவ் பண்ணுறாங்க, க்ளீன் பண்ணுறாங்க, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறாங்க, உடனே அப்பாயின்மெண்ட். பார்வன்ட் அப்படிலாம் உடனடி அப்பாயின்மெண்ட்லாம் என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும். அவர் ஓகே சொன்னால் தான். ஆனால் இங்கே ஓகே அப்படி இப்படிலாம் சொல்கிறதுக்கு டைமும் கிடையாது, யார் இவருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கணும்னு ரெக்கமெண்டும் கிடையாது. ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். தாமதமே இல்லாமல் எப்படி யோசேப்பு தீவிரமாய் கொண்டு போகப்பட்டானோ, தாமதமே இல்லாமல் தாவீது வேகமாக வீட்டுக்கு அழைத்து வரப்பட்டானோ. ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதை போல் உங்கள் காரியங்கள் எல்லாம் வரப்போகுது. எப்படி வரப்போகுது? தாமதமே இல்லாமல் வரப்போகுது, வேகமாக வரப்போகுது. போஸ்ட்லேயே ஸ்பீட் போஸ்ட்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. போஸ்ட்லேயும் அனுப்பலாம், ஆனால் ஸ்பீட் போஸ்ட்லேயும் அனுப்பலாம். ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்புனா கொஞ்சம் குயிக்காக என்ன செஞ்சிடும், வந்துடும் சொல்கிறாங்களே. அதை மாதிரி உங்கள் காரியங்கள் டிலேயாக அனுப்பிச்சியாது, வராது, உடனடியாக உங்களுக்கு ஆண்டவர் தருவார். இந்த வார்த்தையின்படி இந்த மாதம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. எனக்கு தான் ஆண்டவர் நிச்சயமாக தருவேன்னு சொல்கிறாரு, அது தாமதிக்காதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் என்ன செய்யணும்? அதை பெற்றுக்கொள்ள நான் காத்திருக்கணும். அவ்வளோதான். நான் எதுவும் செய்ய வேண்டாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் அவசரப்பட வேண்டாம், நான் ஆத்திரப்பட வேண்டாம், நான் அங்கலாய்க்க வேண்டாம். வேறு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா நான் யோசிக்கவே வேண்டாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதம் ஷார்ட்கட்ஸுக்கு நிறைய வாய்ப்பு வரும். ஆனால் டோன்ட் டேக் ஷார்ட்கட்ஸ். ஆண்டவர் தாமதிக்காது, அது நிச்சயமாக வரும்னு சொல்லிட்டார். ஆண்டவர் சொன்னதையும் தாண்டி வேகமாக நம்ம ஒன்று என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் யாரும் குறுக்கு வழியில் எந்த முயற்சி என்ன செய்யாதீங்க. இந்த வார்த்தையை விசுவாசித்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது நிச்சயமாக வரும்னு சொல்லிட்டீங்க. அது எதுவானாலும் இருக்கும். வேலையாக இருக்கலாம், அல்லேலூயா. ஆமாம், நல்ல செய்தியாக இருக்கலாம், மாப்பிள்ளை வீடாக இருக்கலாம், அல்லது பொண்ணு வீடாக இருக்கலாம், அல்லேலூயா. உங்களுக்கு வரப்போகிற இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம், ப்ரமோஷனாக இருக்கலாம், ஏதாவது பெர்மிஷனாக இருக்கலாம், அல்லேலூயா. உங்கள் காரியம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் வந்துடும். ஆண்டவர் எப்போவுமே நேர் வழியாக தான் கொண்டு வருவார். ஆண்டவர் ஒன்றா குறுக்கு வழியிலலாம் என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார். அதனால் நாம் யாரும் ஆண்டவருக்கு உதவி செய்ய என்ன செய்ய வேண்டாம், முயற்சி செய்ய வேண்டாம். ஆண்டவரே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், எனக்கு ஒரு ஆள் இருக்குது, அவரை வச்சு அப்படி சைடில் டேபிள் கடியில் ஏதாவது கொடுத்து, அல்லேலூயா, அல்லது அப்படி இந்த எழுத்து அப்படி மாற்றி அந்த கையெழுத்து எங்கே போட்டு அப்படி இப்படி உல்ட்டா பண்ணி ஒன்றும் வேண்டாம். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். அது தாமதிப்பதில் நான் ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதனால் அதற்காக நான் காத்திருப்பேன். ஏன்னா அது பொய் சொல்லாது. அது தாமதிப்பதில்லைங்கிற அந்த வார்த்தை எனக்கு வந்துட்டு, அப்போ அது பொய் சொல்லாது. அல்லேலூயா. அதனால் சீக்கிரமாக அது எனக்கு என்ன செய்ய போகுது, கிடைக்க போகுது, நடக்க போகுது. நான் அதை பெற போகிறேன், நான் அதை அனுபவிக்க போகிறேன், நான் சுதந்திரிக்க போகிறேன். ஆகவே இந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறேன்னா தவறான முடிவை எடுக்க மாட்டேன், தவறான வழியில் எதையும் என்ன செய்ய மாட்டேன்,
தேட மாட்டேன், குறுக்கு வழியில் எந்த முயற்சி என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நேர் வழியில் பெற்றுக்கொள்ள திறந்த இருதயத்தோட காத்திருப்பேன்னு சொல்லி நாம் இருப்போம். கண்டிப்பாக அது நிச்சயமாக வரும். கண்டிப்பாக கர்த்தர் இந்த வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதிப்பார் நம்புகிறவங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எது உங்களுக்கு நிச்சயமாக வரும்னு இந்த வார்த்தையை கேட்டவொன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்ததோ அதற்காக நல்ல ஸ்தோத்திரம் சொல்லு. நான் அவசரப்பட மாட்டேன் ஆண்டவரே, நான் விசுவாசத்திற்கு இடம் கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் குறுக்கு வழி எதுவும் முயற்சி பண்ண மாட்டேன் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம். பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயமில்லை. நேர்வழியாய் நம்மை நிச்சயம் நடத்துவார், பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க, நான் நம்பிடும் தேவன் என் உருகம் இருப்பதா. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்ற செய்வார். மேலானதை நீ சுதந்தரிக்க. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. பயமில்லையே. பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தை உடைய பிள்ளையுடைய வாழ்வில் அப்படியே பலிக்கட்டும். எதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லி இதுவரைக்கும் எதிர்பார்ப்போடு காத்திருந்தார்களோ அது நிச்சயமாக வரும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அது அப்படியே வரட்டும். அது தாமதிப்பதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. தாமதம் இல்லாமல் அதை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.